1093. மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2874. சுயேட்சை குழு ஒன்று பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 813. அது மொன்ராகலை வெள்ளவாய பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. மீண்டும் ஒருமுறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 21,608, 14 ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சி 10,527 வாக்குகள், 6 ஆசனம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 4,903 வாக்குகள், 2 ஆசனம். மக்கள் விடுதலை முன்னணி 2,087 வாக்குகள், 2 ஆசனம். சுயேட்சை குழு 813 வாக்குகள், 1 ஆசனத்தை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்திலே அம்பாறை மாவட்டம் அம்பாறை நகர சபைக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. அம்பாறை நகரசபை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,173, 9 ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,402, 4 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,787, 3 ஆசனங்கள். மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 812, 1 ஆசனம். சுயேட்சை குழு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 470, 1 ஆசனம். மீண்டும் ஒருமுறை அந்த தேர்தல் முடிவினை அறிய தருகிறோம். அது அம்பாறை மாவட்டம் அம்பாறை தேர்தல் தொகுதி நகரசபை தொகுதிக்கான தேர்தல் முடிவு. ஐக்கிய மக்கள் அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,173, 9 ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,402 வாக்குகள், 4 ஆசனம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3 ஆசனங்களோடு 2,787. மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 812. சுயேட்சை குழு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 470. இதே நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தினுடைய அக்கரைப்பற்று மாநகர சபைக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. தேசிய காங்கிரஸ் 11,988 வாக்குகளை பெற்றிருக்கிறது, 13 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,329, 4 ஆசனங்கள். அது அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று மாநகர சபைக்கான தேர்தல் முடிவு. தொடர்ந்து மணிந்திருங்கள். தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெறுகின்ற போது அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இருந்திருங்கள். இலங்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018 மற்றுமோர் தேர்தல் முடிவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018 விசேட தேர்தல் ஒளிபரப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது களுத்துறை மாவட்டம் மில்லனிய பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுதான் எங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்ற முடிவாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அந்த முடிவுகளை பார்க்கலாம். இலங்கை பொதுஜன பெரமுன 17,727 வாக்குகளை பெற்று 12 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி 11,019 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 3,287 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், மக்கள் விடுதலை முன்னணி 1,142 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், தேசிய மக்கள் கட்சி 1,142 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது. இது களுத்துறை மாவட்டம் மில்லனிய பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக காணப்படுகின்றது. மீண்டும் அதனை ஒருக்கா பார்க்கலாம். இலங்கை பொதுஜன முன்னணி 17,727 வாக்குகளை பெற்று 12 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 11,019 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், இலங்கை சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 3,287 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், மக்கள் விடுதலை முன்னணி 1,142 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், தேசிய மக்கள் கட்சி 1,142 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை
41,274 காணப்படுகின்றது. அளிக்கப்பட்ட வாக்குகள் 34,944, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 462, செல்லுபடியான வாக்குகள் 34,482 காணப்படுகின்றது. இது களுத்துறை மாவட்டம் மில்லனிய பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 10,641. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,305. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 4,083. தமிழர் விடுதலை கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,216. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,492. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 652. மீண்டும் ஒருமுறை அந்த தேர்தல் முடிவினை உங்களுக்காக தருகிறோம். அது யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 10,641, 12 ஆசனங்களை பெற்றுக் கொள்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,305, 7 ஆசனங்களை பெற்றுக் கொள்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 4,083, 4 ஆசனங்கள். தமிழர் விடுதலை கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,216, 2 ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,492, 2 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 652, 1 ஆசனம். அது யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. அதேபோல ஸ்ரீ இந்த நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி 5,304 வாக்குகளை பெற்றிருக்கின்றனர். தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி 2,718 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 2,706 வாக்குகளையும், 1,218 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 661 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். இது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய
தினமும் காலை 7:45, மதியம் 12 மணி, மாலை 7 மணி ஆகிய வேளைகளில் பூஜைகளோடு இரவு 8:50க்கு அதிபிராசன பூஜையும் இடம்பெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட ஐயப்ப வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 5:30க்கும், வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கும் விசேட ராகு கால பூஜை. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் கால பைரவ பூஜை என்பன இடம்பெறுகின்றன. கனடா சபரிமலை ஐயப்பன் கோயில், இலக்கம் 2761, மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. மாக்கம் அண்ட் மேக்னிக்கல் சன்சிட்டி பிளாசாவில் 6477791188. உங்கள் வீட்டு திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, வீட்டு கிருத்தியம் மற்றும் புண்ணியாதானம் போன்ற நிகழ்வுகளின் கிரியைகளுக்கு அழையுங்கள். கணேசராஜ வாகீஸ்வர குருக்கள் 647-709-7179. அக்காட கல்யாணத்துக்கு மஞ்சரி சாரஸ்ல தான் உடுப்பு எடுக்கிறீங்க. உடுப்பு மட்டுமே, உடுப்புக்கு ஏற்ற மாதிரி நகை, மேக்கப் எல்லாமே மஞ்சரி சாரஸ்ல தான். அக்காவுக்கும் அதுதான் பிடிக்கும். மஞ்சரி சாரீஸ் இப்போது இன்னும் பிரமாண்டமாய் புதிய வசதிகளுடன் அதிகமான ஆடைகள், வண்ணவண்ணமாய் கண்களை கவரும் ஆபரண பொருட்கள், உலகத்தரம் வாய்ந்த ஏடி ஆன்டிக் நகைகள், அத்துடன் ஒரே நாளில் ஆடைகளை தைத்து பெற்றுக் கொள்ளும் வசதிகளுடன் பெண்களை அழகுபடுத்தும் அழகு நிலையமும் மஞ்சரி சாரீஸில் வந்து பாருங்கள். மன நிறைவுடன் செல்வீர்கள். போதுமான வாகன திரைப்பட வசதிகளும் உண்டு. மஞ்சரி சாரீஸ், உய்ஃபர்லாந்து ஸ்ட்ராஸே 299-8051 சூரிச். தொடர்புகளுக்கு 0044455586363. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள 0041762492298. வைஃபர் 0041763489735. முக்கியமான இன்னொரு விஷயம், உலகத்துல எங்க இருந்தும் ட்ரிபிள் மஞ்சரி சாரீஸ் ஆடைகளை வாங்கினா உங்களோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கணுமாம். ஒருக்கா போய் பாருங்க. தென்கையிலை கதிர்காமம் என்று அழைக்கப்படும் திருகோணமலை பாலையூற்று பாலமுருகன் தேவஸ்தான சிறப்பு விழா 2018. காவடி ஆடியே வந்தோ, முந்தன் சேவடி தேடியே வந்தோ, ஓரடி தானே நடந்தோ, நான்கு நூறடி துள்ளியே பறந்தோ. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஸ்ரீ மகா கணபதி கோமம், மாலை 4 மணிக்கு ஸ்ரீ நவக்கிரக கோமம், 25ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஸ்ரீ சத்ரு சம்கார ஞானவேல் பிரதிஷ்டை, மாலை 4 மணிக்கு சர்வசங்க நிவர்த்தி சாரல் எனும் தலைப்பில் மாபெரும் சத் சங்கம். நீங்களும் பூஜை பொருட்கள் மற்றும் நிகழ்வுக்கான உதவிகளை வழங்கலாம். தொடர்புகளுக்கு ஆலய தலைவர் மதிரூபன் 07083814458 அல்லது 07652285884. தென்கையிலை கந்தனின் வேல் கனவிலும் காக்கும். அனைவரும் பெருக, இறையருள் பெருக. தமிழருவி வானொலி, வன்னி மண்ணிலிருந்து மையம் முழுவதும். தமிழருவி வானொலி, மையம் முழுவதும்.
தேர்தல் 2018 மற்றுமோர் தேர்தல் முடிவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018 மற்றும் ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த பிரதேசத்துக்கான தேர்தல் முடிவாக பார்க்கலாம். இது கம்பாந்தோட்டை மாவட்டம் சூரியவெவ பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக காணப்படுகின்றது. இலங்கை பொதுஜன முன்னணி 15,406 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி 7,899 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், மக்கள் விடுதலை முன்னணி 3,372 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 2,060 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 34,041, அளிக்கப்பட்ட வாக்குகள் 29,135, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 272, செல்லுபடியான வாக்குகள் 28,863 காணப்படுகின்றது. இது கம்பாந்தோட்டை மாவட்டம் சூரியவெவ பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக காணப்படுகின்றது. மற்றொரு தேர்தல் முடிவு வழியாக இருக்கிறது. பொலனர்வு மாவட்டம் லங்காபுர பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு வழியாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 8,527 வாக்குகள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,948 வாக்குகள். ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,813 வாக்குகள். அதே நேரத்தில் சுயேட்சைகள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 834 வாக்குகள் பெற்றிருக்கிறது. அந்த எண்ணிக்கையை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். பொலனறுவை மாவட்டம் லங்காபுர தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவது. ஸ்ரீலங்கா சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 8,527. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,948. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,813. இதே போல இன்னும் தொடர்ந்து முடிவுகள் வர வர நாங்கள் முந்திக் கொண்டு உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் தமிழருவி வானொலியினுடைய தேர்தல் விசேட சிறப்பு ஒளிபரப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கம்பஹா மாவட்டம் மினுவாங்குட நகர் சபைக்கான தேர்தல் முடிவு. இது கம்பஹா மாவட்டம் மினுவாங்குட நகர் சபைக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,303. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,852. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 591. மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 396. மீண்டும் ஒருமுறை அந்த முடிவை அறிவித்திருக்கிறோம். கம்பஹா மாவட்டம் மினுவாங்குட பிரதேச நகரசபைக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,303, 7 ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,852, 5 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 591, 3 ஆசனம். மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 386, 1 ஆசனம். அது கம்பஹா மாவட்டம் மினுவாங்குட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. இந்த நேரத்தில் களுத்துறை மாவட்டம் தொதன்கொட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 20,985. ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 11,507. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,954. மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,082. சுயேட்சை குழு ஒன்று பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,653. மீண்டும் ஒரு முறை அந்த முடிவினை அறிய தருகிறோம். அது களுத்துறை மாவட்டம் தொடன்கொட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 20,985, 13 ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 11,507, 7 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,954, 2 ஆசனங்கள். மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,082, 1 ஆசனம். சுயேட்சை குழு ஒன்று பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,653, 1 ஆசனம். அந்த வகையில்
அந்த வகையில் முடிவுகள் வெளியாக வேண்டிய மாவட்டங்களாக கொழும்பு மாவட்டம், அதே போல வந்து முழுமையான முடிவுகள் வெளிவர வேண்டிய மாவட்டங்களின் அடிப்படையில் வந்து கம்பஹா, கண்டி, மாத்தளை, திருகோணமலை, குருநாகல், அதனை போன்று அனுராதபுரம், பொலனறுவை, ரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களினுடைய இந்த முழுமையான தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதாவது சில ஓரிரு மாவட்டங்களை தவிர ஏனைய மாவட்டங்களுக்கான முழுமையான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் முழுமையான முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை என்பதே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இதுவரை வெளியான முடிவுகளின்படி பெருமளவான சபைகளை கைப்பற்றக்கூடிய சாத்தியக்கூறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு காணப்படுகிறது. சில சபைகளை பொறுத்தவரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் வசம் காணப்படுகிறது. ஒரு சில சபைகளில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து ஒரு சபையை நிறுவ வேண்டிய தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலத்தான் வடபுலத்தை பொறுத்தவரைக்கும் கணிசமான அளவு சபைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியிருக்கிறது. ஒரு சில சபைகளிலே ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சில கட்சிகளோடு இணைந்த ஒரு கூட்டாட்சியை நிறுவ வேண்டிய தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு காணப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அந்த வகையில் இந்த நேரத்தில் இதுவரை வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி வந்து 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி வந்து 9 தொகுதிகளில் வந்து ஐக்கிய தேசிய கட்சி 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே போல வந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வந்து 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதன்படி தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வந்து முன்னிலையில் இருக்கின்றது. ஸ்ரீ சொன்ன மாதிரி அவர் சரியா தான் ஊகித்திருக்கின்றார். இது தகவலா வந்திருக்குது, உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அமைந்திருக்கிறது. இதுவரை சுமார் 50க்கு அதிகமான தொகுதிகளின் முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபர்கள் வெளியாவது தாமதித்துள்ளமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வந்து ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அனைத்து வட்டாரங்களின் வாக்களிப்பு பெறுபர்களும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலக அதிகாரிகளினால் வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதும் அவற்றில் சில அஞ்சல் வாக்குகள் வந்து உள்ளடக்கப்படாமல் இருந்த பிரச்சனை சொல்லப்பட்டிருந்தது. அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தோம். எனவே உங்களுடைய ஊகங்கள் சரியாக தான் செல்கின்றது ஸ்ரீ. நிச்சயமாக இந்த யூகங்கள் மட்டும் சரியாக செல்கிறது என்று சொல்லிவிட முடியாது. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த தேர்தல் வந்து பெரும்பான்மையை பொறுத்தவரையாக இருக்கலாம் அல்லது தமிழர்களை பொறுத்தவரையாக இருக்கலாம், மிக முக்கியமான ஒரு தேர்தலாக காணப்படுகிறது. புதிதாக உருவாக்கப்பட உள்ள அரசியலமைப்பை நாடி பிடித்து பார்க்கின்ற தேர்தலாகவே இந்த தேர்தல் காணப்படுகிறது. ஆனால் இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே மாறும் என்கின்ற ஐயப்பாடு தோன்றக்கூடிய அளவிலேதான் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம், இறுதிக்கட்ட முடிவு வரை பொறுத்திருந்து பார்த்த பிறகுதான் தெரிய போகிறது எவ்வாறானதொரு முடிவை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தந்திருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் தமிழருவி வானொலியில் இது அதாவது தேர்தல் சிறப்பு ஒளிபரப்பு நிகழ்ச்சி, தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தருகின்ற தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு